கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான இரக்கம், கிருபை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் உங்களை நிரப்பி ஆளுகை செய்வதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? அவர் போதுமானவர். அவர் போதுமானவர். அவர் நமக்கு போதும். என்ன இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் நமக்கு போதும். ஹல்லேலூயா. ஒரு பொண்ணு நீயா நானா அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு பொண்ணு வந்து உன்னோட பேர் என்ன, உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிள்ளை போதும் போதும்னே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் நம்பலை. அவர் சொன்னார், ஏம்மா உன் பேரை நான் கேட்டேம்மா, உன் பேரை கேட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பிள்ளை சொல்லுது, இல்லை போதும்னு தான் என் பேர் வச்சாங்க அப்படின்னு. இவர் ஆச்சரியப்படுறாரு. ஏய், இது மாதிரி எங்கேயுமே நடக்காது, போதும்னு உனக்கு பேரா? அப்போ என்ன, ஏன் அப்படின்னோடனே அது சொல்லுது, 6 எங்கள் குடும்பத்தில் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கணுன்னே நாங்கள் வந்து பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டோமாய்யா. 6 பொம்பளை பிள்ளையும் பிறந்துருச்சான். நான் வந்து 7ஆவது பொம்பளை பிள்ளையாக பிறந்தேனா, ஆம்பளை பிள்ளை பிறக்கலை. உடனே போதும் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு நான் போதும்னே பேர் வைப்பேன்னு பேர் வச்சாராம். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை பேர் போதும். அப்போ ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம், என்னம்மா உனக்கு? ஆமாம், எனக்கு ஒரு மாதிரி தாங்க இருக்கும், என்னை வந்து எப்போ பாரு போதும் போதும்னு கூப்பிட்றது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அது. அப்போ போதும் அப்படின்னா அது போதும், நிறைவாயிற்றுன்னு அர்த்தம். எனக்கு பெண் குழந்தை நிறைவாயிற்று, போதும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் போதும். ஹல்லேலூயா. அவர் போதும். பாடுகளின் மத்தியில் அவர் போதும். பிரச்சனைகளின் மத்தியில் அவர் போதும். குறைவுகளின் மத்தியில் அவர் போதும். அவர் போதும். ஏன்னா அவர் வல்லமையின் தேவன். ஒரு வார்த்தை சொன்னா போதும் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையே மாறும். பிசாசு நடுங்கிறவன்ல ஒரே ஒரு வார்த்தை போனா போதும். லாசருவை பார்த்து என்ன சொன்னார்? லாசருவே, நீ வெளியே வா. போதும். வந்துட்டான். யாரு? செத்து போய் 4 நாட்கள் ஆகி நாறிப்போன லாசரு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் நிமித்தமாய், அவர் வேற ஒன்றுமே செய்யலை. அவன் மேலே போய் கை வைக்கல, அவன் தலையில் வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. லாசருவே, நீ வெளியே வா. வந்தான். அவரோடு உட்கார்ந்து அடுத்து பந்தி இருந்து சாப்பிட்றான். அதை பார்ப்பதற்கென்று ஒரு கூட்டத்து ஜனம் வருது. செத்து போனவன் வந்து ஆண்டவரோட உட்காந்து சாப்பிட்றானான்டான்னு அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வந்து உட்காரு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் செய்த அற்புதங்களின் நிமித்தமாய் ஜனங்கள் நம்மை கண்டு பிரமிப்படைய வேண்டும் பிரியமானவர்களே, ஆச்சரியப்பட வேண்டும் உண்மையில். ஏன்னா நம்மளும் இந்த மரித்து போய் தான் கடந்தோம். நம்ம தேவன் ஜீவனை கொடுத்தாரே. ஹல்லேலூயா. அவர் ஜீவ சுவாச காற்றை ஊதி நமக்கு மறுபடியும் பிறக்கிற பாக்கியத்தை கொடுத்தாரே. நான் மரித்து போய் தான் கடந்தோம் எங்க உலகத்தில். ஆண்டவருக்குள்ள நம்ம உயிரோடு இல்லை. ஆனால் அவர் நம்மளை தேடி வந்தார். அவர் ஜீவனை கொடுத்து, அவர் சொந்த பிள்ளையாய் அவர் இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார். அவர் போதும். அது போதும். அவர் ஜீவனையே கொடுத்துட்டார். வேற என்ன வேணும்? போதும். போதும். இன்றைக்கு நம் வாழ்க்கையில போதும் என்று தேவனுக்கு நன்றி சொல்லி துதித்து கொண்டிருக்கிறோமா? உண்மையில் ஆண்டவர் மேல அன்புள்ளவங்க யோபுவை போல சொல்லுவாங்க. அவ எந்த நிலைமையில சொன்னா, அத்தனையும் இழந்தது மாத்திரம் இல்லை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் பரு, வியாதி, வேதனை, கொப்பளங்கள், சாம்பல்ல உட்கார்ந்துருக்கான். ட்ரெஸ்ஸு கூட மேலே போட முடியலை. ஒரு ராஜாவாட்டம் வளர்ந்தவன் கேவலப்பட்டு வீட்டுக்குள்ளே உட்கார முடியலை, வெளியே உட்காந்துருக்கான். அவன் பொண்டாண்டி அவனை பார்த்து சொல்கிறான், செத்து போயா அப்படின்னு. அந்த நிலைமையிலும் தேவன் கர்த்தரை போதும் என்று சொல்லி என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைமை தான் பிரியமானவர்களை போதும் என்ற மனது. ஹல்லேலூயா. அதுதான் போதும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்.
அத்தனை அன்பு. இந்த அன்பு உங்களுக்கு எனக்கும் இருக்கா ஆண்டவர் மேலே? இருந்தா நமக்கு முறுமுறுக்க மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். இன்னைக்கு அநேக பேர் ரொம்ப தேவனிடத்துல முறுமுறுக்கிறது, குறை சொல்கிறது. கேட்டால் நான் என்னையவே இப்படி வச்சிருக்கிறாரு, நான் எதுக்கு ஊழியத்துக்கு வரணும்பாங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருந்தவொடனே ஒருத்தவங்க என்ன பார்த்து நீங்கள் ஏன் ஊழியத்துக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்க. கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பு, என் தேவன் மீது நான் வைத்திருக்கிற அன்பு, அதுதான் ஊழியம் செய்யணும். முதல்ல நம்ம சாட்சியாக இருக்கணுமா? ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். யெகோவா ஈரே, அவருக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் ஏற்ற வேளையில் அதாவது தன் காலத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அவர் போதும், மாற்றுவார். அவர் போதும், நடத்துவார். அவர் போதும், நம்ம குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் வாய்க்க செய்வார். நம்ம பிள்ளைங்களை நிறைய படிப்புன்னு சொல்லித்தரோம். ஆண்டவர் நாமத்தை துதிக்கிறதுக்கும் சத்தியத்தை நேசிக்கிறதுக்கும் சொல்லி தந்துட்டாலே போதும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு அவன் வளர்கிற காலத்தில் பர்ஃபெக்டாக தான் வளருவான், பரிசுத்தமாக தான் வளருவான். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் டீச்சர் தான். ஆனால் அவங்களோட பையனை வளர்த்த விதம் இருக்கே, அவன் சண்டேன்னா எப்பயும் பைபிள் தான், டெய்லி பைபிள், சண்டேன்னா முழுசும் பைபிள். அந்த பையன் +2 படிக்கும்போது சங்கீதம் 119 உள்ள 175 வசனங்களையும் மனப்பாடமாக ஒப்பிச்சு பிரைஸ் வாங்கிட்டு வந்தான். அதுபோல் அம்மா சொல்கிறத தான் கேட்பான். பெற்றோருக்கு ஒரு நாள் அவன் மாறி பேசலை. திருமணம் அவன் நல்லா படித்தான், நல்ல காலேஜுக்கு போனான், கல்லூரிக்கு போனான், நல்ல வேலை கிடைச்சது, நல்ல சம்பளம், கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. ஆனாலும் திருமண காரியத்தில் காத்திருந்து பெற்றோர் உனக்கு இந்த பொண்ணு தான், அவன் அவ்வளவு அழகாக மோசையை போல இருப்பான். ஆனால் அவனுக்கு பார்த்த மனைவி நாங்களாம் கூட சொன்னோம், என்ன இந்த மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி பொண்ணான்லாம் நினைக்கும் போது, ஆனால் அந்த ஒரு எல்லாவற்றையும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, அதுதான் ஆண்டவர் ஏற்றி வச்ச ஒரு மன வாழ்க்கை. அதை அருமையாய் அவன் நடத்தினான். மனைவி அவ்வளோ நேசிக்கிறான், கர்த்தர் சொன்னதின்படி அவன் நடக்கிறான். ஹல்லேலூயா. இப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை நீங்கள் கடவுள், அது போதும், அது போதும். அப்படி வரணும், இப்படி வரணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இது எதுவுமே அவருக்கு தெரியும்ல. அவர் ஒரு சித்தம் வச்சுட்டாரு நம்ம பிள்ளைங்களை குறித்து. அவர் ஏற்ற வேலையில் அதை நடத்துவார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. அவர் யாரு? அவர் யாரு? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த உங்களையும் என்னையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா. அவருக்கு ஒரு கண்டிஷன் போடுறதுக்கு நம்ம யாரு? அவர் என்ன படிப்பு படிக்க வைக்கிறாரோ போதும், அவர் என்ன நமக்கு கொடுக்குறாரோ போதும். அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. போதும் 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 உம் வார்த்தை ஒன்றே போதும், அற்புதம் 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 அற்புதங்கள் நடக்கும். போதும் 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 உம் நாமம் ஒன்றே போதும், அற்புதம் 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 அற்புதங்கள் நடக்கும். முடியாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு என் வாழ்க்கையில் இது நடக்காது, இது முடியாது, இது கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எதனாலும் வைத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அவரால் முடியாது, கூடாது சொல்வதற்கு எதுவுமே இல்லை. பேதுரு, நான் ஆண்டவரே நீர் கடலில் நடக்கிறது நீரானால் நானும் நடக்கணும் நடனாரு. அவரால் முடியும், அவரால் முடியும். இந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. போதும், அவர் வார்த்தையின் வல்லமையை நாம் தெரிந்து கொண்டு வேண்டும். போதும், அவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம தியானிப்போம், அது போதும். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். லாசருவேன்னு கூப்பிடும்போது என்ன பண்ணா? லாசருவே வெளியே வா என்றவுடன் மரித்தவன் உயிரடைந்தானே. லாசருவே வெளியே வா என்றவுடன் மரித்தவன் உயிரடைந்தானே, என்றவுடன்
மரித்தவன் உயிரடைந்தானே, உயிரடைந்தானே. நீர் சொன்னால் போதும் எல்லாமாகும், நீர் தொட்டால் போதும் சுகம் உண்டாகும். போதும் 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 ஒரு வார்த்தை சொன்னால் போதும், போதும் 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 ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாம் மாறுமே. எப்பத்தா என்றவுடன் செவிட்டு ஊமையும் பேசினானே. எப்பத்தா என்றவுடன் செவிட்டு ஊமையும் பேசினானே. செவிட்டு ஊமையும் பேசினானே, பேசினானே. நீ சொன்னால் போதும் எல்லாமாகும், நீ தொட்டால் போதும் சுகம் உண்டாகும். நீர் சொன்னால் போதும் எல்லாமாகும், நீர் தொட்டால் போதும் சுகம் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் போதும், அவர் போதும், அவர் நாமம் போதும், அவர் வார்த்தைகள் நமக்கு போதும். அதை தேனிலும் தேனிலும் மதுரமாய் நாம் உட்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இந்த வார்த்தையை நீ புசி, இதை குறித்து நீ இதை அப்படியே நீ ஜனங்களுக்கு சொல்லணும்னு கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த வார்த்தை அவங்க வாய்க்குள்ளே போகும்போது தேனிலும் தேனிலும் இனிப்பாக இருந்ததாம். தாவீதுக்கு தேனிலும் மதுரமாக இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கிறது? நம் வார்த்தையை என்னைக்கு நேசிக்கிறோமோ அன்றைக்கு நாம் சொல்லுவோம் இயேசு போதும். அவர் போதும்னு எப்போ நம்ம திருப்தி அடைகிறோமோ அன்றைக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல நம்மை நோக்கி வரும். நம்ம தேடி போக வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.